12 ராசிகளுக்கான பலனை இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதான் ஷேர் பண்ண போறேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற சப்போர்ட். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மேஷ ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், யாருடைய அப்ரூவலுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. நீங்க ரிஷப ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், பொறுமை. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா செயல்படுத்த இந்த வாரம் உங்களை பழக்கிக்கோங்க. நீங்க கடகராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த வாரம் கிடைக்கும். ஐயோ, நான் அதெல்லாம் பாதாளத்துல இருக்கேனே இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் கைடன்ஸும் இந்த வாரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன், கான்பிடென்ட்டா இருங்க. எதை பத்தியும் நினைச்சு பயப்படாம கான்பிடென்ட்டா பேசுங்க, கான்பிடென்ட்டா இருங்க. உங்க பேச்சே உங்களுடைய பலம். நீங்க கன்னி ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன், ஒரு ஹேபிச்சுவலான ஒரு ஆர்டரை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. இதை இப்பதான் செய்வேன், உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்கெட்யூலை கொண்டு வாங்க. அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நீங்க துலாம்ல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன், உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இனிமே எனக்கு ஒரு பேலன்ஸ்டான லைஃப் தேவை அப்படின்றத மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்க விருச்சிக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்க தயாரா, ஒரு புதிய பாதை உங்களுக்காக உருவாக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதையை அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தனுசு ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், இட்ஸ் டைம் டு எக்ஸ்பேண்டுங்க. ஒரே விஷயத்த ரொம்ப நாளா கம்ஃபர்ட் ஜோன்ல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. புதிய விஷயங்களை நோக்கி போகணும்ன்றத மனசுல செதுக்கிக்கோங்க. நீங்க மகர ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், இந்த வாரம் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை தேடி வரணும். இது இவங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்க தான் செய்யணும்ன்றத நீங்க மத்தவங்களுக்கு பழக்கிட்டு இருப்பீங்க. கப் சுப்புன்னு அந்த வேலையை முடிச்சிருங்க. அடுத்த வாரம் என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்னு பாத்துக்கலாம். நீங்க கும்பராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், ஒரு இன்சைட் உங்களுக்கு தேவைப்படுது. அதை மத்தவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்களே உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பட் டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரே விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ரூட்டை மாத்துங்க. நீங்க மீன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ், இட்ஸ் டைம் டு சரண்டர் அண்ட் லெட் கோ. பழசை நினைச்சிட்டு புதிய வாழ்க்கையை விட்டுறாதீங்க. பழசு போனது போனவையாக இருக்கட்டும். இனிமே வரக்கூடிய விஷயங்கள் சிறப்பா இருக்கட்டும்.